என்னோட வீட்டுக்கு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அதுக்கு எவ்வளவுதான் ஆன்லைன்ல ஆப்ஷன்ஸ் பார்த்தாலும் இல்ல பின்ட்ரெஸ்ட்ல ஐடியாஸ் பார்த்தாலும் நேர்ல போய் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் இல்லையா? அதனால தான் கிளம்பி ஐக்கியாக்கு வந்தேன். இந்த பேம்ப்ளெட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. லைக் எந்த ஃப்ளோர்ல என்ன செக்ஷன்ஸ் இருக்கு, இல்ல நெக்ஸ்ட் நம்ம எந்த கேட்டகரிக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா, அங்க ஒரு ப்ராப்பரா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு லிவிங் ரூம் எப்படி இருக்கும், ஒரு பெட்ரூம் எப்படி இருக்கும், ஒரு கிச்சன் இல்ல ஒரு டாய்லெட் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி வேற வேற கலர் தீம்ல மாக்கப்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள், இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெட்ரூம் செட்டப் வித் கர்டைன்ஸ் எல்லாம். இது வந்து ஒரு வாக் இன் கிளாசெட். இதுல நம்ம எப்படியெல்லாம் நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பின் ஆர்கனைசர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து ஒரு மாடுலர் கிச்சன் மாதிரியான செட்டப். நம்ம வீட்டில் எப்படி இந்த ஸ்பைசஸ் பாக்ஸஸை இல்லை மற்ற கிச்சன் ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போமோ அதே மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இது வந்து ஒரு லிவிங் ஏரியா. இதில் பெஸ்ட் திங் என்ன தெரியுமா? அந்த ஸ்பேஸை நம்ம வெறும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம அங்கே போய் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். லைக் இப்போ ஒரு சோஃபான்னா அந்த சோஃபாவில் உட்காந்து பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் நாட் ஓன்லி சோஃபா, அவங்க வந்து ப்ராப்பராக ஒரு லிவிங் ரூம் செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சோஃபாவோட ஹைட், அந்த ஒரு டிவி யூனிட்டோட ஹைட், டிவி எந்த ஹைட்டில் வந்து அவங்க மவுண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட வால் ஃபினிஷஸ், ஃப்ளோர் ஃபினிஷஸ், அந்த லிவிங் ஸ்பேஸோட லைட்டிங், இது எல்லாமே நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். அடுத்து கிச்சன் மாக்கப்ஸ்க்கு போனோம்னா அங்கே இருக்கிற அந்த கிச்சன் கவுண்டர் டாப் ஆகட்டும், இந்த ஹாப் பிளேஸ் பண்ணியிருக்கிற இடமாகட்டும், சிங்க் பிளேஸ் பண்ணியிருக்கிற இடமாகட்டும், கிச்சன் கப்பர்ட்ஸ், சர்க்குலேஷன் ஸ்பேஸ், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இதெல்லாமே நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நல்லா கிராஸ் பண்ண பிறகு லிவிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். லைக் சோஃபாஸ், பூஃப்ஸ், சென்டர் டேபிள்ஸ், இதெல்லாம் பிளென்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் அங்கே இருக்கும். இதெல்லாம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் லைக் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் அண்ட் பிளான்ட் ஹோல்டர்ஸ். இது வந்து ஒரு பால்கனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வித் பார்பெக்யூ செட்டப்போட. இதெல்லாம் அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். இது இன்னொரு பால்கனியோட மாக்கப். இது இன்னொரு லிவிங் ஸ்பேஸோட மாக்கப். எனக்கு இந்த எல்லோ சிங்கிள் சீட்டர் வித் லைட்டிங் அண்ட் புக் ஷெல்ஃப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லூஸ் ஃபர்னிச்சர்ஸ் லைக் டிவி யூனிட்ஸ் எல்லாம் வித் டெமென்ஷனோடவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம மெஷரிங் டேப்பை தேடி அலையணும்ட்டு இல்லை. இது வந்து க்ராக்கரி யூனிட்ஸ், நம்ம டைனிங் வேர்ஸ் எல்லாம் இதில் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பிளென்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் எனக்கு இந்த கிளாஸ் டோர் வச்சது தான் ஃபேவரட். நெக்ஸ்ட் வந்து டைனிங் டேபிள்ஸோட செக்ஷன். டைனிங் டேபிள்ஸ்லேயும் நிறைய சைஸஸ் இருந்தது, ஃபினிஷஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது கூட டைனிங் சேர்ஸும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. என்னோட நெக்ஸ்ட் மினி வ்ளாகில் நான் என்ன வாங்க வந்தேன், அதை நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்றதை ஷேர் பண்ணுறேன்.